ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பராக ஒரு மட்டன் லிவர் தாங்க செய்ய போகிறோம். ஸோ இது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளோட அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு அம்மியில் மசாலா வச்சு அரைச்சி ஸோ அந்த மாதிரி ஒரு மிளகு சீரகம் வச்சு பண்ணி தான் நம்ம இந்த லிவரை வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். இதை நம்ம கிச்சனில் நம்ம லேட்டஸ்ட்டாக இன்றைக்குள்ள பொருளை வச்சு நம்ம பண்ண எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர நம்பர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் போட்டாச்சு. ஆயில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, 2 இலை, ஸோ ப்ளஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆட்டோட வந்துட்டு லிவர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பார்த்தா ஒரு 3 வெங்காயம் நான் வெட்டி போட்டிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். ஸோ அதுக்கு நமக்கு வந்துட்டு என்னென்னா காரம் வந்துட்டு நம்ம அதிகமாக இதில் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா மிளகு சீரகங்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மிளகோட ஸ்பைசி திரும்ப அதெல்லாம் பச்சை மிளகா இருக்குது, அதோட சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டோம். ஸோ அதை நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஒரு சும்மா புளிப்புக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் போடுறோம். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு தனி மல்லித்தூளாக இருக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே நம்ம வந்துட்டு எதுவும் அந்த குழம்பு மசாலாலாம் இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லாமே செப்பரேட்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துச்சு. ஸோ இதை வீட்டில் நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டியது, சிம்பிளாக இருக்கும். ஆனால் பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் இது பச்சை மிளகா போட்டிருக்கோங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டேன். அதோட சேர்த்து உப்பும் போட்டுட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அழகாக வச்சுருக்க லிவரை வந்துட்டு அதாவது ஈரலை வந்து நம்ம வந்துட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஈரல் வந்துட்டு தண்ணி இருக்கும். ஸோ அது நல்லா குக் ஆகணும். அதனால் வந்துட்டு இதில் நம்ம தண்ணி போடவே தேவையில்லை. ஸோ இதில் இருக்க தண்ணியே வந்துட்டு நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இதை நல்லா கிண்டி விடுவோம். ஸோ அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்துட்டு போகணும். இருக்க ஆயில் வந்துட்டு இதில் எல்லாம் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கீழே அடி பிடிக்காது. ஃப்ளேம் வந்து நார்மலான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலே குக் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் என்ன போடணும்னா ஜீரா பவுடர் நம்ம போடணும். ஜீரா பவுடர் போட்டாச்சு. பெப்பர் வந்துட்டு ஜீரா 1 ஸ்பூன் போட்டோம்னா பெப்பர் வந்து 2 ஸ்பூன் போடணும். ஏன்னா இதோட ஸ்டைல் அந்த மாதிரி மிளகு சீரகம் தட்டி போட்டு பண்ணுறதுன்னு தான் சொல்லுவாங்க நம்மளோட அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும். ஸோ ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டைலே அப்படி தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக வரும். வீட்டில் குழந்தைங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ மிளகும் போட்டாச்சு, ஜீரகமும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு மூடி எடுத்து இதை அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி இல்லை, இந்த நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மட்டன் லிவர் சூப்பர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, அழகாக குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எதுவுமே போடுறது எல்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஸோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டு அது வெந்தும் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து சூடாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான் இதோட வேலை. ஸோ பாக்கி எல்லாமே வந்து இதோட ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை வெட்டி போட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது. உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் நல்ல ரெசிபி சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணட்டும். இதோடு நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோடு வந்துட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.